எங்க போனாலும் எல்லாரும் என்ன பேசுறாங்க, எப்படி மாப்பிள்ள நாங்கள்லாம் சூரியனுக்கு தாண்டா போட்டோம், நீயே சூரியன் நீயே சூரியன், யாரா அப்புறம் விஜய் சேர்த்து போட்டது அப்படின்னா எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எங்க இருந்துடா போட்டாங்க, யாருமே இது வரைக்கும் நாங்க அதுக்கு போட்டோன்ட்டு ஒருத்தனா சொல்லுவாங்கன்னு நான் பாக்குறேன், ஒருத்தரையும் காணா. சரி, கூட்டணி கட்சி தலைவர்களாவது திரும்ப அண்ணன் திருமாவை கேட்கலாம், நீங்க ஏன் தாவேகா கட்சியை ஆதரித்தீர்கள், அவரை முதலமைச்சர்களுக்கு ஏன் ஆதரவு கொடுத்தீங்க, இப்படி சொல்லுவார். நான் நினைச்சேன் விஜய் போல ஒரு திறமையான முதலமைச்சரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு தான் ஆதரவு கொடுத்தோன்னு நினைச்சா சொல்லியிருக்காரு. ஐஎம்எல் யாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இதுல அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறேன் நான். ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு திமுக 5 ஆண்டுகளில் துடை தெரியப்படும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா, இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்பதுதான் நமது இனிமே நம்மளுடைய வேலை. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அமைச்சர் ராமநாதபுரத்துல ஏனியை என் கையில கொடுத்து 15 இடத்துல ஏனியை தூக்கிட்டே பேசினேன் நான். பொம்பளை எல்லாம் லியோன் என்ன சித்தால வேலைக்கா போறாரு, ஏனியை தூக்கிட்டு இப்படி அலைகிறாரு. ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் ஏனியை தூக்கி இப்படியே காமிச்சு 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 ஒரு பட்டிமன்ற நடுவர் கலைமாமணி உலகம் முழுவதும் எல்லா நாட்டிலையும் போய் பேசியிருக்கேன். என் தலைவனிட்ட ஆணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏனிய கையில வச்சுக்கிட்டு ராமநாதபுரம் முழுவதும் பேசினேன். இன்னைக்கு அந்த திமுகவை துடை தெரிய போகிறேன்னு சொல்றீங்களே, என் தலைவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். கொள்கை என்பது வேட்டி, பதவி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு. அந்த துண்டு இல்லாம நம்ம இருந்தோம்னா வேட்டி இல்லாம இருக்க முடியாதா? உண்மையில இருக்க முடியாதுங்க அமைச்சர் அவர்களே. அவர் கீழே ஒண்ணுமே போடாம வெறும் சாவியை மட்டும் போட்டு ரோட்ல நடந்து வந்தாருன்னா அவரை என்ன நினைப்பாங்க? கொள்கையை இழந்து பதவி என்ற துண்டை மட்டும் போட்டு நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மந்திரி பதவிக்காக நீங்கள் அவர்களுடன் இருக்கலாம். ஆனால் கொள்கை என்று வரும்பொழுது எங்கள் தலைவரிடம்தான் நீங்கள் வந்து மீண்டும் சரண்டர் ஆவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான்